பறப்பதற்கு போதிய விமானம் இல்லாத போது விமான நிலைய விரிவாக்கம் எதற்கு என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை விமான நிலைய விரிவாக்க விவகாரத்தில் போராடும் மக்களுக்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்த சீமான், விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கொடுப்பவர்களை மேல்குடி அமர்வு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கோரிக்கை நியாயமா இருக்கு. மக்கள் அவங்க கேட்கறது எங்களுக்கு ஒரு நீ என்ன சொல்றது, ஒரு 5 கோடி கொடு, 6 கோடி கொடு, மாளிகை கட்டித்தாள்னு சொல்லணும். 3 சென்ட்ல இருக்கிற வீடுகள் போல நாங்க எங்க புள்ள ஊட்டி கூட்டி போய் ரோட்டை நிற்கும் உனக்கு வீட்டை கொடுத்துட்டு நாங்க நீண்ட காலமா உழுது புதைச்சு விளைநிலமாக்கி வெள்ளாண்மை செஞ்சு வாழ்ந்துக்கு இந்த வாழ்வாரத்தை விட்டுட்டு தெருவில் நிக்க முடியாதுல்ல. இந்த நாடு கட்டமைக்கிறது பாரு. ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செஞ்சுட்டா நாடு வளர்ந்துருங்கிற. ஐயோ, பறக்கிறதுக்கு வண்டி இல்ல. காலையில 11 மணிக்கு கிளம்புறவன் நானு 4 மணிக்கு இறங்கியிருக்கேன்னு சாப்பிட கூட இல்ல. ஏன்னா ஒரு வண்டி தான் இருக்கு. அவன் எடுக்கிறதா நேரம், அவன் விதிக்கிறதா கட்டணம். 24,000 செலவழிச்சு வந்திருக்கேன் ஒரு பயணத்துக்கு. போறதுக்கு 24,000, 50,000 செலவழிக்க முடியும். பறக்க வண்டி இல்ல. அப்புறம் எதுக்கு நீ ஏர்போர்ட் 500 ஏக்கர்ல கட்டுற, 6,000 ஏக்கர்ல கட்டுறியா? இதெல்லாம் என்னது? இப்ப இதனால நாடு நீங்க வளர்ந்துருமா? சொந்த நாட்டு மக்களை பட்டினியா போட்டு பறக்கிற வானூர்தியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன?